Hi friend and welcome to another episode of I'm scared. So, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த மேனோஸ்பியர், ஆண்ட்ரூ டேட், சிக்மா பாய் கான்டென்ட், இந்த ரெட் பில் கான்டென்ட் இதனால நம்ம சொசைட்டில ஆக்சுவல் ரிசல்ட்ஸ் என்ன, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி யங்ஸ்டர்ஸ், வளர்ந்து வரும் ஆண்கள் இவங்க மேல இருக்கிற எஃபெக்ட் என்ன அப்படின்னு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இப்போ ரீசெண்டா அதுல ஒரு 1 month இருக்கும், அடலசன்ஸ் அப்படின்னு ஒரு ஷோ வந்துச்சு, நெட்ஃபிளிக்ஸ்ல வந்துச்சு. நீங்க பார்க்கலன்னா அதை போய் பாருங்க, ஐ வுட் ஹைலி ரெக்கமெண்ட். அண்ட் இந்த அடலசன்ஸ் ஷோவோட பிளாட் என்னன்னா, ஸ்கூல் படிக்கிற பையன், 13 வயசு பையன், அவனோட கிளாஸ்மேட் ஒரு பொண்ணை எவ்வளவோ வாட்டி குத்தி கொன்னு இருக்கான். ஃபர்ஸ்ட் நமக்கு அவன் தான் கொன்னானான்ற ஒரு டவுட் இருக்கும். பட் அவங்க பர்டிகுலர் எவிடன்ஸ்லாம் காட்டினதுக்கு அப்புறம் அவன் ஏன் கொன்னா, வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் இட், பேசிக்லி அந்த பையனோட மைண்ட் செட் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்கும். அண்ட் த சேடஸ்ட் பார்ட் இஸ், அந்த பையன் கடைசி வர he does not regret what he did. அந்த பையன் ஏன் அப்படி பண்ணான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, அவனோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல அந்த பொண்ணு கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு அவனை புல்லி பண்ணியிருந்திருக்கு அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. why did she do that, அந்த பொண்ணு ஏன் அதை பண்ணுச்சு அப்படின்னு பின்னாடி போய் பார்த்தோம்னா, அந்த பொண்ணோட ஒரு சர்டன் பிக்சர்ஸ் அந்த ஸ்கூல்ல சர்க்குலேட் ஆயிருந்திருக்கும். அதை எல்லாரும் பார்த்து அந்த பொண்ணை ஜட்ஜ் பண்றது, அவளை கமெண்ட் பாஸ் பண்றது, அவளை அசிங்கப்படுத்துறது. அண்ட் அந்த டைம்ல அவன் ஒரு விஷயம் சொல்லுவான், லைக் இந்த நேரத்துல nobody wants her. அண்ட் அந்த நேரத்துல அவ வீக்கா இருந்தா, வல்னரபிளா இருந்தா, எல்லாரும் அவளை இந்த மாதிரி அசிங்கமா பேசிட்டு இருந்தப்போ, சோ அப்போ நான் அவகிட்ட போய் என் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்க முடியுமா, இல்ல என் கூட டேட்டுக்கு வர முடியுமான்னு நான் கேட்டேன்னா, அப்பா அவ எனக்கு ஓகே சொல்லுவான்னு எனக்கு தோணுச்சு. அதனால நான் கேட்டேன், மத்தபடி எனக்கு அவ மேல இன்ட்ரெஸ்டும் இல்லை, எனக்கு அந்த பொண்ணு பிடிக்க கூட செய்யாது அப்படின்னு அவன் ஒரு விஷயம் சொல்லுவான். I did ask her out after the photo. Everyone was calling us like, you know, or flat or whatever. So I thought when she was like that weak, she might like me. It's clever, don't you think? அவனுக்கு அந்த பொண்ணை பிடிக்க கூட இல்ல. பட் அந்த மொமெண்ட்ல ஒரு பொண்ணு வீக்கா இருக்கு, அது வீக்கா இருக்கிற நேரத்துல நம்ம போய் பேசிட்டோம்னா நமக்கு அந்த பொண்ணு கிடைச்சிடும். இந்த மைண்ட் செட்டே நிறைய பசங்க மைண்ட்ல இருக்குன்றதை விட திணிக்கப்பட்டிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா 13 வயசு பையனா, இட் இஸ் நாட் ஹிஸ் ஓன் தாட்ஸ். சோஷியல் மீடியால ஒரு பொண்ணோட மைண்ட் செட்டை எப்படி போர்ட்ரே பண்ணிருக்காங்க, பொண்ணு போர்ட்ரே பண்ணல, ஒரு பொண்ணோட மைண்ட் செட் இதுதான்னு ஒரு ஆண் எப்படி போர்ட்ரே பண்றான், ஆண் இந்த பாட்காஸ்டர்ஸ் எப்படி போர்ட்ரே பண்ணிருக்காங்க, அண்ட் ஒரு ஆண் எப்படி இருக்கணும்னு அவங்க போர்ட்ரே பண்ணிருக்காங்க, வாட் மாஸ்குலினிட்டி ஷுட் பி அப்படின்னு ஆன்லைன்ல என்ன போர்ட்ரே பண்ணிருக்காங்க, இது எல்லாத்தையும் பார்த்துதான் அந்த பையனோட தாட் ப்ராசஸ் அந்த மாதிரி மாறுது. ஒரு 30 வயசு ஆள் கிட்ட நம்ம இதை காட்டுறோம்னா அவர் எந்த அளவுக்கு இன்ஃபுளுன்ஸ் ஆறாருன்னு நமக்கு தெரியாது. ஒரு 13 வயசு பையன் கிட்ட நீ அதை காட்டுறப்போ அவன் இன்ஃபுளுன்ஸ் ஆகுறது ரொம்ப 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 ஈஸி. ஒரு 4 வாட்டி ஒரே விஷயத்த சொல்ற ரீல் அவன் பார்க்க போறான்னா அவனை பொறுத்தவரை அதுதான் நிஜம். தட் இஸ் ஹவ் த வேர்ல்ட் ஒர்க்ஸ். அவ்வளவுதான். ஏன்னா அந்த வயசுல நமக்கு அவ்வளவுதான் எக்ஸ்போஷர். அண்ட் அதுக்கப்புறம் அதே எபிசோட்ல இன்னொரு விஷயம் அவன் சொல்லுவான், நான் அவளை கொன்னேனே தவிர ஐ டிட் நாட் டச் ஹர், ஐ குட் ஹவ் டன் எனிதிங் டு ஹர், நான் அவளை என்ன வேணா பண்ணிருந்திருக்கலாம். அதுல அவனுக்கு ஒரு பெருமை. That night I didn't touch her. I could have touched any part of her body I wanted to. I really wanted to, but I didn't. Most boys would have touched her, so that makes me better. நீ இங்க உட்காந்து பேசிட்டு இருக்க, நான் அந்த பொண்ணை எதுவுமே பண்ணலன்னு பெருமையா, அந்த பொண்ணு அங்க செத்துருச்சு. அந்த பொண்ணுக்கும் 13 வயசு தான் ஆகுது. 13 வயசுல அந்த பொண்ணோட வாழ்க்கையே நீ முடிச்சுட்ட. எல்லாத்தையும் பண்ணிட்டு நான் அவளை எதுவுமே பண்ணலன்னு நினைச்சு ஒரு பையன் பெருமைப்படுறான். அவன் செஞ்சதை ரிக்ரெட்டே பண்ணலன்னா எந்த அளவுக்கு வெறும் 13 வயசுல அவன் பிரெயின் வாஷ் செய்யப்பட்டிருக்கான். இது எங்கேயோ நடந்த ஷோ, இங்கிலீஷ்ல வந்த ஷோ, அவன் ஊர்ல நடந்தது. இதை பத்தி நம்ம ஏன் பேசணும்? நம்ம ஊர்ல வெறும் இந்த மாதிரி ஆன்லைன் இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிடையாது, நமக்கு வேரியஸ் சோர்சஸ் இருக்கு. ஆல்ரெடி பொம்பளைங்களை ரொம்ப கேவலமா பாக்குற ஊர்ல தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஸோ நமக்கு எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸே தேவையில்ல, நம்மளோட மைண்ட் செட் ஆல்ரெடி அப்படிதான் இருக்கு. நான் காலேஜ் சேர்றப்போ நான் போறதுக்கு 1 வாரம் முன்னாடி கேஸ் வருது. என் காலேஜ்ல படிச்சுட்டு இருந்த ஒரு பொண்ணை ஒருத்தன் கத்தியால 7 வாட்டி குத்தி அந்த பொண்ணு செத்து போயிடுச்சு. அண்ட் அந்த கேஸை ட்ரீட் பண்ண விதம் பாத்தீங்கன்னா அருமையா இருக்கும். கைவிடப்பட்ட காதலன் விரக்தியில அந்த பொண்ணை குத்திட்டாரு. ஒரு பொண்ணு அங்க செத்து போயிருக்கு. அந்த பொண்ணை ஏன் அவன் குத்துனா, அவன் குத்துனதுக்கு ஏதாச்சும் காரணம் இருக்கும். குத்துற மாதிரி அவ ஏதாச்சும் பண்ணிருப்பா. இந்த தாட்ஸ் தான் நம்ம மைண்டுக்குள்ள ஓடுற ஒரே விஷயம். அங்க ஒரு பொண்ணு செத்துருச்சா, அதோட வாழ்க்கையே போயிடுச்சு, அந்த பொண்ணால இனிமே எதையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது, அதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்ல. அவ ஏதாச்சும் பண்ணிருப்பா, அதனாலதான் அவன் குத்திருப்பான். இந்த மைண்ட் செட் நமக்குள்ள எங்கேந்து வருதுன்னே தெரியல.
அட்லீஸ்ட் வளர்ந்து வர பசங்களையாவது நம்ம நல்லா வளர்ப்போம் அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு நம்ம ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டு ஒவ்வொருத்தனையும் எஜுகேட் பண்ணி வளர்த்தோம்னா சோசியல் மீடியால 2 மைக்க தூக்கிட்டு வந்து உட்கார்ந்துடுறானுங்க. மாஸ்குலினிட்டி தான் இதுதான், ஒரு பையனா இப்படிதான் இருக்கணும், ஒரு ஆம்பளைன்னா அப்படிதான் இருக்கணும். அண்ட் திஸ் இஸ் வேர் ஆண்ட்ரூ டேட் கம்ஸ் இன். அந்த ஒரு மனுஷன் பண்ண டேமேஜ் எவ்வளோன்னு நமக்கு தெரியாது. அவன் ஒருத்த தைரியமா பேசிட்டு திரியறான், என்னெல்லாமோ பேசிக்கிட்டு திரியறான். அவர் பேரை நான் எடுத்ததுக்கே என்னை இப்ப எவ்வளவு புள்ளி பண்ணுவானுங்க கமெண்ட்ஸ்ல. எனக்கு என்னெல்லாம் திருட்டு வரும்னு எனக்கு தெரியும். ஏன்னா எனக்கு ஆல்ரெடி வந்திருக்கு. இந்த ஏஜே பேரு இந்த ஆண்ட்ரூ டேட் மாதிரி ஆளுங்களை நம்ம எதிர்த்து பேசுறது அவனுங்களை அட்டாக் பண்ணுன்றதுக்காக இல்ல, அவங்க சொசைட்டில கிரியேட் பண்ற ஒரு இம்பாக்ட் அது பயமா இருக்கு பார்க்க. அந்த இம்பாக்ட் நடக்க கூடாது, அதை எதிர்த்து நமக்கு தெரிஞ்ச எதையாச்சும் பண்ணிடணும்ன்றதுனாலதான் பேசுறது. எனக்கு இன்னும் கடுப்பா இருந்தது என்ன அந்த இஷ்யூ அப்போனா, யூடியூபர் உட்காந்து பேசுறாரு, ஒரு ஃப்ரெண்ட பக்கத்துல உட்காந்து வச்சுக்கிட்டு ஆண்ட்ரூ டேட் நல்ல விஷயங்களும் நிறைய சொல்லியிருக்காரு, அதை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். How could you say that statement? ஹிட்லர் கூட தான் கண்டிப்பா 4 நல்ல விஷயம் சொல்லியிருப்பாரு. அந்த 4 நல்ல விஷயத்த மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு ஓகேப்பா உன்னை மன்னிச்சிட்டோம், நீ சொன்ன நல்லதை மட்டும் நாங்க எடுத்துக்கிறோம்னு சொல்ல முடியுமா? இவங்க எந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்காங்கன்னா, ஆண்ட்ரூ டேட் பேசுறதும் அந்த ஆள் சொல்ற விஷயங்களும் ஒரு பையனோட growthக்காக, அந்த பையனை பணக்காரன் ஆக்குறதுக்காக, அந்த பையனை அந்த டாப் 1% வர வைக்கிறதுக்காகன்னு எல்லாரையும் நம்ப வச்சிருக்காங்க. எல்லா பசங்களையும் நம்ப வச்சிருக்காங்க. அதுதான் பிரச்சனை. தெளிவா சொல்றேன், பொறுமையா சொல்றேன், திருப்பி திருப்பி கூட சொல்றேன். ஆண்ட்ரூ டேட் டஸ் நாட் கேர் அபவுட் யூ. அவனுக்கு நீ பணக்காரன் ஆகணும்னு துளி கூட ஆசை கிடையாது. அவனுக்கு உன் மேல ஒரு அக்கறையும் கிடையாது. நீ நாசமா போனா கூட அவனுக்கு கவனம் கிடையாது. ஆண்ட்ரூ டேட்டுக்கு அவன் கோர்ஸை விற்கணும். அவன் கோர்ஸை விற்கிறதுக்கான டூல் மிசாஜினி. அவ்வளவுதான். நம்ம ஊர்ல இந்த கோர்ஸ் விற்கிறவங்க எல்லாம் எஜுகேஷனை போட்டு அடிப்பாங்க தெரியுமா? நான் 15 அரியர் வச்சிருந்தேன், இப்ப பாருங்க நான் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறேன். எஜுகேஷனை போட்டு அடிக்கிற மாதிரி ஆண்ட்ரூ டேட் சூஸ் பண்ண டூல், அவரு மார்க்கெட் பண்ணிக்க சூஸ் பண்ண டூல் தான் மிசாஜினி. அவனுக்கு அவன் பக்கம் ஆள் சேர்த்துக்கணும். ஏன் ஆள் சேர்த்துக்கணும்? அவன் கோர்ஸை விற்கணும், அவன் பணக்காரன் ஆகணும், அவன் அந்த டாப் 1%க்கு போகணுமே தவிர நீ அந்த டாப் 1%க்கு போனோம்னா அவனுக்கு எந்த விதமான அக்கறையும் கிடையாது. நம்ம சொசைட்டின்னு இல்ல, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்குள்ளயும் மிசாஜினி உண்டு. அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சப்ரஸ் பண்ணி அதை கம்மி பண்ணி எல்லாரையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணலாம்னு நம்ம கத்துக்கிட்டே நம்மள பெட்டர் பண்ணிக்கிட்டே வந்தா, இந்த மாதிரி எவனாச்சும் ஒருத்தன் வந்து இதை எதுக்கு சப்ரஸ் பண்றீங்க, எடுத்து வெளியே போடுங்க டாப் 1%ன்னு வந்து 50 வருஷமா கஷ்டப்பட்டு அடைஞ்ச கொஞ்சோண்டு ப்ரோக்ரஸ் 5 மாசத்துல கெடுத்து விட்டு போயிடுவானுங்க. ஈஸியா கெடுத்து விட்டு போயிடுவானுங்க. அண்ட் தட் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் ரைட் நவ. உங்களோட ஐடல், உங்களுடைய தெய்வம் ஆண்ட்ரூ டேட்டை பொறுத்தவரை எது மாஸ்குலினிட்டினா, ஆண்மைனா எதுனா, நீ வந்து தூங்க கூடாது. அந்த ஆள் சொன்னதுதான். 9 to 5 போனா நீ எல்லாம் அடிமையா, யூ ஆர் ஸ்லேவா. 9 to 5 போய் நீ குடும்பத்தெல்லாம் காப்பாத்த கூடாது. எனக்கு புரியல, இவர் கோர்ஸ் வித்து எல்லாரும் டாப் 1% வரணும்னு எதிர்பார்த்தாருன்னா மீதி பாப்புலேஷன் எங்கடா? உனக்கு கீழே வேலை பார்க்கறவன் எங்கேருந்து வரான்? அந்த கோர்ஸை வாங்குறவன் எங்கேருந்து வருவான்? சோ அவனுக்கு நீ பணக்காரன் எல்லாம் ஆக வேணாம். நீ பணக்காரன் ஆகலான்னு உனக்கு நம்பிக்கை கொடுத்து அவன் பணக்காரன் ஆக போறான், அவ்வளவுதான். அண்ட் இந்த மாதிரி ஆண்கள், இந்த ரெட் பில் ஆண்களோட கோவம் எப்பவுமே என்னன்னா, பெண்கள் கஷ்டப்படுறேன்னு சொல்றீங்களே, நீங்க யாராச்சும் சூவேஜ் கிளீன் பண்ண போயிருக்கீங்களா? ஆண்கள் தானே உங்களுக்காக கஷ்டப்படுறோம். உங்களை சுத்தி முத்தி நீங்க பார்த்ததே கிடையாதா? கண்ணே இல்லையாடா உங்களுக்கு எல்லாம்? ஆன்லைன்ல என்ன சொன்னாலும் நம்பிடுவீங்களா? காலாகாலமா பாத்ரூம் கிளீன் பண்ற வேலைக்கெல்லாம் யார் வருவா? பெண்கள். உங்க வீட்டு பாத்ரூமை யார் தம்பி கழுவுறாங்க? உங்க அம்மா தானே கழுவுறாங்க. அண்ட் காலாகாலமா பெண்களும் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க, பெண்களும் கல் உடைச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இது வந்து என்ன விதமான கேவலமான ஆர்குமெண்ட்னே ஐ டோன்ட் நோ. பேசிக்கலி இவங்க என்ன மாதிரி என்வாயர்மெண்ட் உருவாக்குறாங்கன்னா, men should hate women. அது அவங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டாங்க. எந்த ஆண்களுக்குமே இப்ப பெண்களை பிடிக்காது. men are attracted to women பட் men don't like women. ஒரு ஆண் பண்ற எல்லாமே இன்னொரு ஆண் கிட்ட இருந்து வேலிடேஷன் கிடைக்கணும்ன்றதுக்காக தான் இருக்கும். ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணிட்டான்னா அவன் கூட இருக்கிற ஒரு பையன் அதை எப்படி பர்சீவ் பண்ணுவான், அந்த பையன் நம்மள என்ன நினைப்பான், அந்த பையன் நம்மள ஆம்பளையா பாப்பானா, அந்த மாதிரி ஒரு குக்கூன்ல தான் உன்னை வாழ வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் அண்ட் ஆல் தி ஷிட்டி பீப்புள். இவங்க உன் மைண்ட்ல புகுத்துறது எல்லாமே, ஒரு பொண்ணு பண்ற எல்லாமே கேவலமான விஷயம், வீக்கான விஷயம், அதை நம்ம பண்ணிடக்கூடாது. அப்படிதான் இருக்கும் இவனுங்க பேசுறது எல்லாருமே. அழுவுற மென் வீக், டிப்ரெஷன்ன்ற ஒண்ணு கிடையவே கிடையாதுன்னு பானுங்க, எமோஷன்ஸை வெளியே காமிச்சா வீக், செல்ஃப் கேர் பண்ணா வீக். இது எல்லாமே பெண்கள் பண்ற விஷயங்கள். அழுவுறது, எமோஷன்ஸை வெளியே காட்டுறது, செல்ஃப் கேர் பண்றது, இது எல்லாத்தையுமே வீக் அப்படின்னு பிராண்ட் பண்ணி இது எதையுமே உன்னை பண்ண விடாம உன்னை சப்கான்சியஸாவே பெண்களை ஹேட் பண்ண வச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு மாதிரி ஒரு
கேவலமான என்வாயர்மெண்ட் கிரியேட் பண்றது. லைக் பெண்களுக்கு ஆண்களை பிடிக்காது, இந்த டாப் 1% ஆண்களை தான் பிடிக்கும். ஏன் பிடிக்கும்னா அவங்க பணக்காரங்களா இருக்காங்க. நீ பணக்கார ஆயிட்டேன்னா உன்னை சுத்தி பொண்ணுங்க வருவாங்க, நீ அவங்கள யாரையாச்சும் பொறுக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மைண்ட் செட் இவங்க மைண்ட்ல புகுத்துறதும் நல்லதுக்காகலாம் இல்ல. ஓகே, எனக்கு எந்த பொண்ணு வேணா கிடைக்குமா, நான் பணக்கார ஆயிட்டேன்னா நினைச்சு திருப்பி அவங்கிட்ட போய் அவன் கோர்ஸ் நீ வாங்கணும்ன்றதுக்காக தான் பண்றான். நிஜமாலே பெண்கள் நீ பணக்காரன் ஆயிட்டேன்றதுக்காக உன்னை சுத்தி அப்படியே வந்து போய் நிக்க போறது இல்ல. பணக்காரன் ஆயிட்டும் உன்னோட ஆட்டிடியூட் கேவலமா இருந்துச்சுன்னா யாரும் உன்னை திரும்பி பார்க்க போறது இல்ல. சோ நீ பணக்காரன் ஆயிட்டேன்னா பெண்கள் உன்னை ஸ்வாம் பண்ணிடுவாங்கன்னு அவன் சொல்றது மூலியமா உனக்கு என்ன ஆகுதுன்னா, நீ எப்படியும் அந்த டாப் 1%க்கு போக போறது இல்ல. ஏன்னா அவங்க கோர்ஸ் விக்கிறது அவன் ப்ராஃபிட்க்கு, உன் ப்ராஃபிட்க்கு இல்ல. அண்ட் டாப் 1%க்கு போகணும்னு அவசியமும் இல்ல. 9 to 5 ஜாபுக்கு போயிட்டு நிம்மதியா வாழ முடியும். ஆனா அதை அவனுங்க ஒத்துக்க மாட்டானுங்க. ஏன்னா ஒன்ஸ் அகேன் நீ 9 to 5 போய் நிம்மதியா இருந்துட்டனா அவனால கோர்ஸ் விற்க முடியாது. சோ அந்த டாப் 1%க்கு போகணும்னு உங்ககிட்ட ஆசையை தூண்டி அவன் கோர்ஸை வாங்கி நம்ம டாப் 1%க்கு போக போறது இல்ல. அப்போ உனக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன தோணும், நான் டாப் 1%ல இல்ல, அப்ப எந்த பொண்ணுக்கும் என்ன பிடிக்காம தான் போக போகுது. சோ I'll automatically hate on them. ஒரு பையன் பொண்ணுங்க இப்படிதான் உருவாக்குன ஒரு ஐடியாவை நீ உன் மைண்ட்ல இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டு பொம்பளைங்கன்னா இப்படிதான் காசு பின்னாடிதான் போறாங்க அப்படின்னு நீயா ஒரு ஐடியாவை உருவாக்கி இவளுங்கெல்லாம் இப்படிதான் அந்த ஹேட்டை போற வர இடம்லாம் அப்படியே தெளிச்சுக்கிட்டு இருக்க. தட் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் ஆன்லைன். ஏதாச்சும் ஒரு பொண்ணும் இவனுங்களை ரிஜெக்ட் பண்ணிருக்கோம். இந்த குட்டி குட்டி சிக்மா கிரியேட்டர்ஸ் சொல்றேன், சரி இந்த பொண்ணு ரிஜெக்ட் பண்ணிடுச்சு, நம்ம ஒரு பெட்டர் பர்சனா மாறுவோம், நம்ம பர்சனாலிட்டிக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு கிடைக்கும்ன்றது அந்த நம்பிக்கையே இல்லை இவங்களுக்கு. ஒரு பொண்ணு ரிஜெக்ட் பண்ணிடுச்சுன்னா ஒரு இன்செக்யூரிட்டி வளர்ந்து அந்த இன்செக்யூரிட்டியை பெண்கள் மேல ஹேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணி அதை வச்சு இவனுங்க என்டையர் கரியரையே பில்டு பண்ணி பொண்ணுங்களை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருப்பானுங்க. இவளுங்க இப்படிதான் அவளுங்க அப்படிதான். லைக் இது எல்லாமே ஒரு இன்செக்யூரிட்டில இருந்து ஸ்டெம் ஆகுறது தான். ஒருத்தங்களுக்கு நம்மள பிடிக்காம போறதுக்கு முன்னாடி நம்ம அவங்களை அசிங்கமா திட்டோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஆயிடுவோம்ல, நம்ம சுப்பீரியர் ஆயிடுவோம்ல. இந்த மைண்ட் செட்ல தான் பாதி பேர் இதை பண்ணிட்டு இருக்காங்க. சோ இவங்க எல்லாருமே ஒண்ணு அவனுங்களோட இன்செக்யூரிட்டியை வெளியே ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க, இல்ல அவனுங்க கோர்ஸை வாங்கி பணக்காரனாக பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. இதனாலதான் உங்ககிட்ட இந்த ஐடியாலஜி எல்லாம் விதைக்கிறாங்களே தவிர இவனுங்க பில்ட் பண்ண இந்த இமேஜ் எதுவுமே உண்மை கிடையாது. அண்ட் இவனுங்க கோர்ஸை விற்கிறதுக்காக இந்த உருவாக்குன இந்த இமேஜ்னால கஷ்டப்படுறது ஃபுல்லா பெண்கள் தான். ஏன்னா இவனுங்க ஒரு இமேஜே பில்ட் பண்ணிட்டாங்க. விமென் ஆர் அட்டென்ஷன் சீக்கர், விமென் யூஸ் விக்டிம் கார்டு. ஆண்கள் தான் நிஜமாலே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், பொண்ணுங்க சொல்ற கஷ்டம் எல்லாமே விக்டிம் கார்டு அப்படின்ற ஒரு இமேஜ இவனுங்க நம்ம மைண்ட்ல நல்லா புகுத்திட்டாங்க. அதனால ஒரு பொண்ணை நம்ம பேசவே விடுறது இல்ல. அந்த பொண்ணு என்ன சொன்னாலுமே உனக்கு தப்பா தான் தோணும். நான் என்ன ட்ரெஸ் போடுறேன்றது என்னோட உரிமைனா ஓகே அவுத்து போட்டு நில்லு, இப்படிதான் இருக்கும் ரெஸ்பான்ஸ், இப்படிதான் இருக்கும். அவங்க கிட்ட ஒரு வேலிடான ஆர்குமெண்ட் கூட இருக்காது. நீ பேசுறத அடக்கணும், அது மட்டும் தான் இவங்களோட மைண்ட் செட். இது ஏன் இப்படி இவ்வளவு தைரியமா சொல்றாங்கன்னா, இதை ப்ரமோட் பண்ண ஒரு 4 கிரியேட்டர்ஸ் இருக்காங்க, ஒரு 4 கிரியேட்டர்ஸ் இருப்பாங்க. லாலிபாப்ப மூடிதான் வைக்கணும், பெண்கள் வந்து அந்த காலத்துல நல்லா இருந்தாங்க இப்ப லூசா இருக்காங்க, இந்த மாதிரி சோசியல் மீடியால ஒருத்தன் தைரியமா 4 பேர் பாட்காஸ்ட் மைக்க வச்சுக்கிட்டு வந்து பேசுறனாலதான் லட்சக்கணக்கான பேர் தைரியமா வந்து கமெண்ட்ஸ்லயும் டிஎம்ஸ்லயும் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கண்டென்ட் போடுறவனை அடிச்சு உட்கார வச்சோம்னா இவனும் பேச மாட்டான், அவனுக்கும் தெரிய வரும் இது இப்படி பேசுறது தப்புன்னு. இப்போ ரீசெண்டா ஒரு பொண்ணு வந்து இந்த அபூர்வா, இந்த ரிபல் கிட்ன்ற பொண்ணோட ஒரு விஷயம் வந்துச்சு. இந்த இந்தியாஸ் காட் டேலண்ட்ல ஒருத்தன் அந்த பொண்ணை பத்தி கேவலமா பேசியிருக்கான். அதுக்கு ரிட்டர்னா ஜோக்கு போடுறேன்னு அந்த பொண்ணு ஒரு விஷயத்த பேசி அவனும் அஃபென்சிவா பேசியிருக்கான், அவளும் அஃபென்சிவா பேசியிருக்கான்னு வச்சுப்போம். அவ பேசினது தப்புனா நம்ம என்ன பண்ணோம், கேன்சல் கூட பண்ணுங்க. அந்த பொண்ணை கேன்சல் பண்ண வேண்டிய மாதிரியே இல்ல அந்த இன்டராக்ஷன். பட் ஓகே நீங்க தப்பா பேசிட்டீங்க, இட் இஸ் டிஸ்டேஸ்ட்ஃபுல்னு சொல்லுங்க, வீடியோ போடுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணி போடுங்க இவ ஏன் தப்பா பேசினான்னு. அந்த பொண்ணுக்கான என்ன கிடைச்சது தெரியுமா, ரேப் த்ரெட்ஸ், ஆசிட் அட்டாக் த்ரெட்ஸ், இதெல்லாம் தான் அந்த பொண்ணுக்கு வந்து அவளோட ஹோல் எக்ஸிஸ்டன்ஸே அந்த பொண்ணு எரேஸ் பண்ணிடுச்சு. இன்ஸ்டால இருந்து இந்த விஷயம்லாம் நடந்து அவ அக்கௌண்ட்ல எதுவுமே இருக்காது. இப்ப இருக்கிற ஒரே போஸ்ட் அவளுக்கு வந்து ரேப் த்ரெட்ஸோட கம்பைலேஷன். ஆல்மோஸ்ட் ஒரு 500 கமெண்ட்ஸ்க்கு மேல இருக்கும். உன்னை இது பண்ண போறேன், அது பண்ண போறேன், ஆசிட் அடிக்க போறேன். ஒருத்த அந்த பொண்ணுக்கு நீ இந்த பில்டிங்ல இருக்க, இந்த இடத்துல இருக்கன்னு எனக்கு தெரியும், நான் உன்னை வந்து என்ன பண்றேன் பாருன்னு மெசேஜ் அனுப்பியிருக்கான். Why do you hate women this much? ஏன் நீங்க இவ்ளோ ஹேட் பண்றீங்க பெண்களை? உனக்கு ஒரு பொண்டாட்டி தான் வேணும், உனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும், ஆனா நீ பெண்களை இவ்வளோ ஹேட் பண்ணிக்க ஏன்? why is this? இத்தனை விஷயம் அந்த பொண்ணு கோ த்ரூ பண்ணிருக்கு. இப்பவும் அந்த பொண்ணு பேசுற வீடியோவை கட் பண்ணி எடுத்து போட்டுருவாங்கல்ல இன்ஸ்டால, அது கீழே ஃபுல்லா கமெண்ட்ஸ் வந்து விக்டிம் கார்டு, மேனிபுலேட் பண்றா, சும்மா அழுவுறா, நீலி கண்ணீர், விக்டிம் கார்டு விக்டிம் கார்டு விக்டிம் கார்டுன்னு தான் கமெண்ட் போடுறாங்க. இல்ல எனக்கு புரியல, அந்த பொண்ணு தப்பு பண்ணிடுச்சுன்னே வச்சுக்கிறோம், பெரிய பெரிய தப்பு பண்ணிடுச்சுன்னே வச்சுப்போம். your first response towards a woman is I will rape you. யார் இந்த அத்தாரிட்டி உங்களுக்கு கொடுத்தது? முதல்ல இது வந்து நான் தூரமா நின்று அங்க நடக்க
நடக்கிறத பார்த்து பேசல, எனக்கு நடந்த விஷயம் தான். நான் ரேப்புக்கு அகென்ஸ்டா ஒரு வீடியோ போடுறேன், ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்டு. வாட் டு ஐ கெட் இன் ரிட்டர்ன்? கெஸ் பண்ணுங்க பாப்போம். ரேப் த்ரெட். இந்த பொண்ணுக்கு இப்படி எல்லாம் நடந்திருக்கு, நான் வீடியோல பேசிட்டு இருப்பேன், உனக்கும் நான் அதை பண்ணேன் பாக்குறியா அப்படின்னு கமெண்ட்ஸ் போடுவாங்க. என்னடா பிரச்சனை உங்களுக்கு? உங்களுக்கு அடியில விமன் இருக்கிற வரைக்கும் உனக்கு ஓகே, உன் கண்ட்ரோல்ல இருக்கிற வரைக்கும் ஓகே, எதிரில ஏதாவது பேசிட்டானா கேவலமானவ, விக்டிம் கார்டு, இந்த மாதிரி தான் ஒரு பொண்ணை பாக்குறதே இப்படிதான். அண்ட் நீ பாக்குறது எனக்கு பழகிடுச்சு, அடுத்த ஜெனரேஷனுக்கும் நம்ம ஏன் அதை இன்ஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம், அவங்களையாச்சும் நல்லா வளர்க்கலாமேன்றது தான் என்னோட மேட்டர். எல்லா கமெண்ட் செக்ஷன்லயும் ரேப் த்ரெட்ஸ் ஆர் சோ நார்மலைஸ். இந்த பொண்ணை இது பண்ண போறேன், அது பண்ண போறேன், வெரி நார்மலைஸ். இத பார்த்து வளர்ற பையனுக்கு நீ என்னதான் வீட்டுல நல்லது சொல்லி வளர்த்தாலும் அவன் அந்த சொசைட்டில ஒரு மெம்பர் தானே, அவனும் அந்த மாதிரிதான் பண்ணுவான் ஃபியூச்சர்ல. அடுத்த ஜெனரேஷனையும் நீங்க நல்லா வளர விட மாட்டீங்களா? அதுதான் என்னோட ஒரே வருத்தம். நான் ஃபேஸ் பண்றதுதான் எனக்கு அடுத்த ஜெனரேஷனும் ஃபேஸ் பண்ணுமா, அதுக்கு அடுத்த ஜெனரேஷனும் ஃபேஸ் பண்ணுமா? எந்த ஜெனரேஷனையும் திருந்தவே விட மாட்டீங்களா நீங்க? இந்த மாதிரி கண்டென்ட் போட்டு கமெண்ட்ஸ் போட்டு இதை நார்மலைஸ் பண்ணி லைக். Anyways, so yeah, all I wanted to say is, நீங்க ஏன் பெண்களை இவ்வளோ ஹேட் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு சின்ன பசங்களை பார்க்கவே இப்ப பயமா இருக்கு. நான் அங்கிள்ஸையும் என் வயசுல இருக்கிறவங்களையும் பார்த்து பயந்துகிட்டு இருந்தேன் வெளியே போறப்போ. இப்ப எனக்கு அடுத்த ஜெனரேஷன் என்னை விட சின்ன பசங்களை பார்க்கவும் பயமா தான் இருக்கு. ஏன்னா அவங்க மைண்ட்லயும் திருப்பி இதே விஷயத்தை தான் நீங்க இன்ஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் அவன் மேபி ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் சொசைட்டில இருக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு அவன் மாறுவானா இருக்கும் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம். பட் இட் இஸ் டூ லேட் தென். ஈஸியா ஒருத்தன் கொலை பண்றான், ஒரு பொண்ணு ஆன்லைன்ல த்ரெட்டன் பண்றான், இதெல்லாம் சின்ன பசங்க பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க பண்றத பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க, இதுதான் கரெக்ட்னு நினைச்சு. அண்ட் அவன் 10 வருஷம் கழிச்சு மாதிரி என்ன பிரயோஜனம்? the damage is done. அடுத்த ஜெனரேஷன் யாச்சு நல்லா வளர்க்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க பேரண்ட்ஸ். நீ ஆன்லைன்ல உன்னோட ஆக்டிவிட்டியை வச்சு அந்த பையனை கெடுத்து விடாத. ஏன்னா நான் படுற கஷ்டத்தையும் என் கூட இருக்கிற பொண்ணுங்க படுற கஷ்டத்தையும் அடுத்த ஜெனரேஷன் படுறத என்னால பார்க்க முடியாது. எனக்கு அந்த தெம்பு இல்லை. அதனால ஆன்லைன்ல நீங்க எப்படி பிஹேவ் பண்றீங்கன்றத தயவு செஞ்சு பாத்துக்கங்க. நீங்க கண்டென்ட் கிரியேட் பண்றவங்களா இருந்தா தயவு செஞ்சு ரெஸ்பான்சிபிளா இருங்க. அந்த காலத்துல படத்துல எல்லாம் பொண்ணுங்களை கேவலமா காமிச்சிட்டு இருந்தானுங்க, நம்ம எப்படி வளர்ந்துருக்கோம்? அதேதான் இப்ப படத்தெல்லாம் தாண்டி சோசியல் மீடியாவுக்கு வந்துருச்சு. சோசியல் மீடியால ஒரு 10 பொண்ணை பத்தி அசிங்கமா பேசுறான்னா பொண்ணுங்கெல்லாம் அசிங்கம்னு பதிஞ்சிரும் அவன் மைண்ட்ல. ஒரு அடல்ட்டுக்கு இருக்கிற அந்த தெளிவு ஒரு சின்ன பையனுக்கு இருக்க போறது இல்ல. பதிஞ்சதுக்கு அப்புறம் அவன் என்னெல்லாம் விஷயம் பண்ணுவான், நீ என்னெல்லாம் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கியோ அதெல்லாம் அவனும் பண்ணுவான். யாரெல்லாம்டா பார்த்து பயப்படுறது? நாங்க சின்ன குழந்தையில இருந்து எல்லாரையும் பார்த்து நாங்க பயந்து வாழணுமா? நீ திருந்த மாட்டியா? எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அடுத்த ஜெனரேஷன் எது திருந்தி வாழ விடு. ஆன்லைன்ல கண்டென்ட் போடுறவங்க தயவு செஞ்சு ரெஸ்பான்சிபிளா போடுங்க. பெண்களையே பஞ்சிங் பேக்கா யூஸ் பண்ணி நீங்க மேல வளர்ந்துட்டு மத்தவன் மைண்ட்ல ஹேட்ட பரப்பி விட்டுட்டு எங்களை அடி வாங்க வைக்காதீங்க. முடியல, தெம்பில்ல. ஐ எம் ட்ரெயின்ட். ஒவ்வொரு நாளும் இந்த கமெண்ட் செக்ஷனை பார்த்து ஒரு பொண்ணை இவனுங்க எப்படிலாம் பேசுறானுங்கன்னு பார்த்து, ஒரு பொண்ணு வாயை திறந்தாலே இவனுங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு பார்த்து என்னால முடியலங்க. இந்த வீடியோல நான் எவ்வளவு தெளிவா பேசியிருக்கேன்னு தெரியல. ஏன்னா ரொம்ப நாளா நான் இந்த விஷயத்தையே பார்த்து ஐ எம் சோ ஃபெட் அப். இப்பவும் நீங்க பெண்கள் உங்களை அட்டாக் பண்ணதான் வந்துகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்கன்னா என்னன்னு தெரியல. நான் இப்ப கூட இவ்வளோ நடந்தும் இவ்வளோ கேவலத்தை பார்த்தும் நான் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கேன்? கெஞ்சிட்டு தான் இருக்கேன் உங்ககிட்ட, தயவு செஞ்சு மாறுங்க, பசங்களை எஜுகேட் பண்ணுங்க. இதையும் தாண்டி உங்களால புரிஞ்சுக்க முடியாது, நான் பொண்ணுங்களை கேவலமா தான் பார்ப்பேன், இந்த மாதிரி தான் பண்ண போறேன்னா இட் இஸ் கோயிங் டு பி a very bad society. அண்ட் நீங்க என்ன மாதிரி மனுஷங்கன்னு நீங்களே யோசிச்சுக்கங்க.